ஹே ஆல் வெல்கம் டு ஹனா லேர்னிங் ஃபேமிலி. ஸோ நான் தான் உங்களோட சுபா மேம். இது நம்மளோட தமிழ் மீடியம் ஹனா லேர்னிங் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையான நோட்ஸ்லேருந்து கிளாஸஸ்லேருந்து எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்துட்டே தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த சேனலை ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்காக தானே நீங்கள் கேட்டீங்க அப்படிங்கிறதுக்காக உருவாக்குன ஒரு சேனல். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, வேற ஒண்ணுமே வேணாம். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா வெறும் கொஸ்டினா மட்டும் பார்த்துடாம ஆன்சரோட சேர்த்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில நம்ம வந்துட்டு ஆல்ரெடி 7th யூனிட்ல இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் வந்துட்டு நான் தனியா பண்ணிட்டேன். ஏன் மேம் 2 மார்க் தனியா பண்ணீங்க, 3 மார்க்கையும் சேர்த்து பண்ணிடலாமே அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைச்சேன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான 3 மார்க்கையும் 2 மார்க்கையும் மட்டும் ஒரு 5 கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் அதுக்கப்புறமேட்டு சரி ஓகே, ஏன் எல்லாம் ரொம்ப 7th யூனிட்ல வந்துட்டு நிறைய 2 மார்க் இம்பார்ட்டண்டாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் 7th யூனிட்ல இருக்கிற எல்லா 2 மார்க்கையும் எடுத்துட்டேன். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்ல போய் இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 மார்க் தான்ப்பா பார்க்க போறோம். ஸோ 3 மார்க் போயிடலாமா? ஓகே. என்னென்ன 3 மார்க்லாம் பார்க்க போறோம்னா, பிரணல் மற்றும் டிரான்ஸ்ஃபர் விளிம்பு விளைவுக்கு இடையே உள்ள அந்த வேறுபாடு, பிரணல் தொலைவுனா என்ன, போலராய்டுகளோட பயன்கள் என்ன, நிக்கோல் பட்டகம் சிறு குறிப்பு அண்ட் வானியல் தொலைநோக்கி எதுக்கு யூஸ் பண்றோம், மாலஸ் விதி என்ன பண்ணுது. ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கான வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? கோல்டுப்பா. ஸோ பிரெனல் மற்றும் டிரான்ஸ்ஃபர் விளிம்பு விளைவு, நமக்கு வந்துட்டு பிரெனலோட விளிம்பு விளைவு பற்றி பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்பவே கண்ணுக்கு தெரியும். அதாவது இதை வந்துட்டு நம்ம பார்க்கறது உற்று நோக்கி பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபரோட விளிம்பு விளைவு மட்டும்தான் நமக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆனால் 2 விளிம்பு விளைவும் இருக்கு இல்லையா? ஸோ இது ரெண்டுக்கும் இடையில வந்துட்டு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, கோளை உருளக வடிவ அலைமுகப்புகள் விளிம்பு விளைவிற்கு உட்படுகிறது. ஸோ இது என்ன மாதிரியான அலைமுகப்புகள் வந்துட்டு விளிம்பு விளைவுல வந்துட்டு உட்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, கோலகம் அல்லது வந்துட்டு உருளை வடிவ அலைமுகப்புகள். அலைமுகப்புகள்லாம் நமக்கு தெரியும், அது ஒரு சோர்ஸ், அதாவது ஒரே மாதிரி ஒத்த கட்ட வேறுபாட்டுல நிறைய அலைகள் உருவாச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் இணைக்கிற முதல் அலையை தான் நம்ம அலைமுகப்புன்னு சொல்லுவோம். இந்த ஒரு அலையை வச்சுதான் மற்ற எல்லா அலையும் உருவாகும். அது எல்லாத்தையும் சேர்த்து இணைக்கிற அந்த ஒரு புள்ளியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அலைமுகப்புன்னு சொல்றோம். ஸோ இதுல ஒளி எந்த மாதிரியான அலைமுகப்புகள்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கோளக வடிவத்துல இருக்கும், இல்லைன்னா உருளை வடிவத்துல இருக்கும். அந்த மாதிரி அலைகள் தான், அலைமுகப்புகள் தான் விளிம்பு விளைவுக்கு வந்துட்டு உட்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே டிரான்ஸ்ஃபர் எடுத்துக்கிட்டோம்னா சமதள அலைமுகப்புகள். ஸோ சமதளமா இருக்கக்கூடிய ஒரு அலைமுகப்பு வந்துட்டு பிரான்பரோட விளிம்பு விளைவுக்கு வந்துட்டு உட்படும். ஸோ ஒளி அலைகளை கொடுக்கும் ஒளி மூலங்கள் வரம்புக்கு உட்பட்ட தொலைவில் இருக்கும். இது நம்ம வந்துட்டு முன்னாடியே படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ஒளி மூலம் அப்படிங்கிறது வந்துட்டு, இப்போ நான் பூமிக்கு ஒளி மூலம் எதுன்னு பார்த்தோம்னா சன்னு, கரெக்டா? அதுவே நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் சூரியன் தான். வீட்டுக்குள்ள இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற பல்பு. ஸோ இதோட ஒளி மூலம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கும். ஆனால் வந்துட்டு பிரான்பரோட ஒளி மூலம் வந்துட்டு ஒரு வரம்புக்கு உட்படாத ஒரு தொலைவில் இருக்கும். அது எங்கேருந்து வருது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈரில்லா தொலைவில் இருக்கும். ஈரில்லா தொலைவில் இருக்கிற ஒளியை வந்துட்டு தலைவிளைவுக்கு உட்பட்டு விளிம்பு விளைவுக்கு உட்படுத்துறது தானே மேம் கஷ்டம் அப்படின்னு கேட்டோம்னா, இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லென்சஸை யூஸ் பண்ணுவாங்க. இது வரம்புக்கு உட்பட்டு இருந்தாலும் என்னால இந்த கதிரை வந்துட்டு உத்து நோக்கி பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இது வந்துட்டு எனக்கு ரொம்ப தூரத்துல இருந்து வந்தாலும் நான் லென்சஸை பயன்படுத்தும் போது நான் ஈஸியா எந்த பாயிண்ட்ல குவியுது அப்படிங்கறத வந்துட்டு என்னால பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட், ஆய்வக சூழலில் குவிலென்ஸுகளை பயன்படுத்த வேணாம். ஸோ ஆய்வக சூழல் இந்த, அதாவது உற்று நோக்குறதுக்கு எனக்கு இது பக்கத்துல தான் இருக்கு அப்படிங்கிறப்போ ஸோ இங்க இருந்து தான் சோர்ஸ் வருதுன்னு நான் தெரிஞ்சுப்பேன். வரம்புக்குட்பட்ட தொலைவுன்னு சொல்லியாச்சு. ஸோ எந்த ஒரு லென்ஸும் எனக்கு தேவை கிடையாது. ஆனா இது என்ன, இது வந்துட்டு எனக்கு ஈரில்லாத தொலைவில் இருந்துச்சு வந்துச்சு. ஸோ எங்கேயோ இருந்து வருது அப்படின்னா அது எங்க இருந்து வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ ஒரு லென்ஸை பயன்படுத்தி அது வந்துட்டு அந்த ஒளியோட அந்த தொடர்ச்சியை வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உற்றுநோக்கல் செய்வது கடினம் சொல்லிட்டேன் இல்லையாப்பா? ஸோ அது பக்கத்துல தான் இருந்தாலும்
இப்போ இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் வழியா ஒளியானது போய் அது ஒரு திரையில படும்போது வந்துட்டு எனக்கு என்ன மாதிரி போகுதுங்கிறத பொறுத்து தான் நம்ம தலைவிளைவு சொல்றோம். இந்த கேப் அப்படிங்கிறது இங்க வந்துட்டு பெருசா கொடுத்துருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா அந்த கேப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளோண்டு தான் இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ அந்த கேப்புக்குள்ள எனக்கு ஒரு வரம்புக்கு உட்பட்ட ஒளியை வந்துட்டு உற்று நோக்கிறதும் ஆய்வு செய்யறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே வந்துட்டு இது வரம்புலக்கே இல்லாம ரொம்ப தூரத்துல இருந்து வருது தானே அப்படின்னா நம்ம 2 குவிலென்ஸை பயன்படுத்தி ரெண்டையுமே குவிக்கிறோம். ஃபர்ஸ்ட் அங்க இருந்து வர்றதை குவிச்சு திரும்ப இங்க இருந்து அந்த பிளவை தாண்டி போகும்போது ஒரு குவிலென்ஸை பயன்படுத்தி அங்கேயும் பீன்ற திரையில கொண்டு போய் குவிக்கும் போது ஈஸியா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வேற ஒண்ணுமே கிடையாதுப்பா. ஃபர்ஸ்ட் என்ன, இது கோளக அல்லது உருளை வடிவ அலைமுகப்பா இருக்கும் பிரணல். அதுவே வந்துட்டு பிரான்பர் வந்துட்டு சமதள அலைமுகப்பா இருக்கும். இதுக்கு ஒளி அலைகளை கொடுக்குற ஒளி மூலங்கள் வந்துட்டு வரம்புக்கு உட்பட்ட தொலைவில் இருக்கும், அது ஈரில்லாத தொலைவில் இருக்கும். இதுக்கு வந்துட்டு ஆய்வக சூழல்ல எந்த ஒரு குவிலென்ஸும் பயன்படுத்த வேண்டியதில்லை. இதை வந்துட்டு ஆய்வக சூழல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குவிலென்ஸை வந்து பயன்படுத்துற மாதிரி இருக்கும். இது உற்று நோக்குறதும் ஆய்வு செய்யறதும் ரொம்ப கஷ்டம். பட் அதுக்கு அப்படி இல்லை, ஏன்னா வந்துட்டு நம்ம லென்ஸ் யூஸ் பண்ணும்போது ஈஸியா வந்துட்டு பார்த்துடலாம். இதுதான் அதோட படம். ஓ இதுதான் படம், ஓகேயா? ஸோ இந்த படத்தை வந்துட்டு ஒரு நிமிஷம் இந்த பெண்ணை எடுக்கிறது. ஸோ இந்த படத்தை வந்துட்டு நமக்கு பிரணலோட பிரான்பரோட இதுவா, ஆமா பிரணலோடது இது கரெக்டா? ஸோ இது வந்துட்டு நமக்கு பெருசா ஒன்றும் கொடுக்கல, பட் பிரான்பரோடது வந்துட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பிரணல் தொலைவுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஒற்றை நிற ஒளி மூலம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும், 5 மார்க் இருக்கும். அதாவது அந்த ஒற்றை நிற ஒளி மூலம் வந்துட்டு ஒரு சின்ன அந்த ஸ்லிட் வழியா போகும்போது அந்த இருப்பா ஒரு நிமிஷம் இருப்பா அந்த கேப் வழியா போகும்போது எனக்கு எந்த மாதிரியான பெருமம் கிடைக்குது, முதல் பெருமமா முதல் சிறுமமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டாபிக், பெரிய டாபிக் தான் அது. வந்துட்டு இந்த முதல் பிரணலோட கீழே பிரான்பரோட அந்த விளைவுகளை வந்துட்டு ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி நமக்கு சொல்லும் போது சொல்லியிருப்பாங்க. நமக்கு வந்துட்டு ஒரு விதமான ஒரு ஒளி மூலம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அது இந்த மாதிரி இருந்துச்சு கரெக்டா? ஸோ இதை வந்துட்டு நம்ம பெருமம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஸோ எந்த இடத்துல எனக்கு பெருமமா இருக்கு, எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வரக்கூடியதை சிறுமம்னு சொல்லியிருப்போம். ஸோ முதல் பெருமம் முதல் சிறுமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு 5 மார்க் இருக்கு. அது 5 மார்க் செஷன்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அதாவது இந்த படம் தான் அப்படியே இருக்கும்பா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒளி மூலத்தை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு குவிலன்ஸை வச்சு வரம்புக்கு உட்பட்ட நிலையில இல்லை, அது ரொம்ப தூரத்துல இருக்கு. ஸோ ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய அந்த ஒளியை வந்துட்டு இந்த மாதிரி குவிலன்ஸை பயன்படுத்தி நம்ம குவிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பிளவுகள் வழியா அனுப்பும்போது அது இன்னொரு ஆடியில பட்டு எனக்கு ஒரு இடத்துல குவியும். அப்படி வந்துட்டு குவியும் போது எனக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி முதல் சிறுமம் முதல் பெருமம் அப்படின்னு சொல்லிட்டு சில எந்த இடத்துல பிரைட்னஸ் அதிகமா இருக்கோ, அதாவது செறிவு அதிகமா இருக்கிறத முதல் பெருமம்னு, செறிவு எங்க கம்மியா இருக்கோ அது முதல் சிறுமம்னு சொல்லுவோம். ஸோ எங்க முதல் சிறுமம் உருவாகுது, எங்க இரண்டாவது சிறுமம் உருவாகுது, இந்த ஒளியானது எப்படி இருக்கு அப்படிங்கறது தான் அந்த 5 மார்க்ஸ் சொல்லும். ஸோ அதுல இருந்து ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா முதல் சிறுமத்துக்கான ஃபார்ம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த முதல் சிறுமத்துக்கான ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கதிர் ஒளியியல் வந்துட்டு இதுக்கு முன்னாடி உள்ள டாபிக் நம்ம படிச்சது, இப்போ படிச்சுட்டு இருக்கிறது அலை ஒளியியல். கதிர் ஒளியியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒளி மூலம் அப்படிங்கிறது ஒரு நேர்கோட்டு இயக்கத்துல தான் போகும் அப்படிங்கிறது தான் கதிர் ஒளியியல். ஸோ இங்க பாருங்களேன், இதோ இருக்கா இந்த ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த ஒளி மூலம் இங்க இருந்து ஒரு சோர்ஸ் இருக்கு, அதை வந்துட்டு எப்படி கொடுக்குறோம்னா எனக்கு நேர்கோட்டுல போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெட் கலர்ல காமிச்சிருக்காங்க. இதுதான் கதிர் ஒளியியல், ஓகேயா? ஸோ எனக்கு நேர்கோட்டில் தான் ஒளியானது போக ஆரம்பிக்குது ஏதாவது ஒரு ஸ்லிட் வழியா நம்ம அனுப்பும்போது. ஆனா நமக்கு நல்லாவே தெரியும் அலை ஒளியியல்ல வந்துட்டு இப்ப தலைவிளைவை நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன ஸ்லிட் வழியா அனுப்புவோம், அதாவது சின்ன அந்த பிளவுகள் வழியா அனுப்பும்போது அந்த பிளவு இருக்கு இல்லையா, அதோட கேப் வந்துட்டு என்னோட ஒளியோட அலைநீளத்திற்கு சமமா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு தலைவிளைவு நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கரெக்டா? ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னா நான் இது வந்துட்டு ஒரு சின்ன ஸ்லிட்டுப்பா, ஸ்லிட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல கதிர் ஒளியியல் படி நான் ஒளி மூலத்தை அனுப்பும் போது அது நேர்கோடா தான் போகுது. ஆனா எனக்கு அலை ஒளியியல் படி நான் அந்த சிங்கிள் ஸ்லெட்டு வழியா வந்துட்டு ஒரு ஒளியை அனுப்பும் போது எனக்கு அந்த இடத்துல வந்துட்டு என்ன நடக்கும்னா
தலைவிளைவு நடக்கும். ஸோ எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு போனது இதுக்கு மேலே இந்த மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இந்த ரெட் கலர் லைன் இருக்கு இல்லையா, ஒரே நேர்கோட்டுல போன இந்த இடத்துல எனக்கு ஒளியானது எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா பெருமமா இருக்கும். இதுதான் அந்த பெரிய பேண்டு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், வர வர குறைய குறைய எனக்கு இந்த மாதிரி குறைஞ்சிட்டே வரும். ஸோ இதைத்தான் வந்துட்டு அந்த கொஸ்டினும் சொல்லியிருக்கும். ஸோ ஒரு ஒளி அதை வந்துட்டு நம்ம கதிர் ஒளியல் படி அது ஒரு ஸ்ட்ரைட்டான லைனு, அது அப்படியே போகுது, ஒரு ஸ்லிட் வழியா அனுப்புறோம்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஆனா அலை ஒளியல் படி அந்த ஸ்லிட் இருக்கு இல்லையா, ஸ்லிட்னா அந்த கேப், அந்த 2 கேப், ஓகே, அந்த கேப் வந்துட்டு துளைகள்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த துளைக்கு ஈக்குவலா என்னோட ஒளியோட அலைநீளம் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தலைவிளைவு அடையுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தலைவிளைவு அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு அது வேற திசையில் வந்துட்டு போக ஆரம்பிச்சிருது. எந்த குறிப்பிட்ட இடம் வரைக்கும் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு ஸ்கிரீனை வச்சு பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப எனக்கு இந்த இடத்துல பெருமமா தெரியும், இங்க இருக்கக்கூடிய இந்த கேப்புகள்ல வந்துட்டு எனக்கு ஒளியானது சிறுமமா தெரியும். ஸோ இந்த ஸ்கிரீனை நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா சேம் எனக்கு வந்துட்டு இங்கேயும் எனக்கு அலை ஒளியல்ல சிறுமமும் இருக்கு பெருமமும் இருக்கு. அதுவே நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எனக்கு கதிர் ஒளியலுக்கு உள்ள அலை ஒளியல் என்ன பண்ணிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அடங்கிருச்சு. இந்த இடம் வரைக்கும் எனக்கு அலை ஒளியல் இருந்துச்சு, பட் இந்த இடத்துக்குள்ள எனக்கு கதிர் ஒளியல் தான் அதிகமா இருக்கு. இந்த தொலைவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரெனல் தொலைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். எந்த தொலைவு வரை ஒளியானது கதிர் ஒளியலுக்கு உட்படுகிறதோ அல்லது எந்த தொலைவுக்கு அப்பால் கதிர் ஒளியலுக்கு உட்படாமல் அலை ஒளியலுக்கு உட்படுகிறதோ அந்த தொலைவு பிரெனல் தொலைவு. ஸோ எனக்கு இந்த தொலைவு வர மட்டும்தான் எனக்கு வந்துட்டு கதிர் ஒளியலுக்கு உட்படுது அந்த ஒளி மூலம். கரெக்டா? ஸோ இந்த தொலைவு வரதான் எனக்கு ஒளி மூலம் வந்துட்டு கதிர் ஒளியலுக்கு உட்படுது. இந்த தொலைவுக்கு மேல எனக்கு கதிர் ஒளியலுக்கு உட்படாம அலை ஒளியலுக்கும் சேர்த்து உட்பட ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த கேப்பை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரெனல் தொலைவு அப்படின்னு சொல்றோம். இது ஏன் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒளி மூலத்தோட அலை அதிர்வெண் இருக்கா, அலைநீளம் இருக்கா, அதுக்கு ஈக்குவலா அந்த ஸ்லிட்டோட ஓப்பன் இருந்ததால எனக்கு வந்துட்டு தலைவிளைவு அந்த இடத்துல நடந்துருச்சு. ஸோ கதிர் ஒளியல் வரைக்கும் உட்படுற அந்த ஒளி மூலத்தை நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா பிரெனல் தொலைவு இசட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ இப்போ நம்மளோட அந்த சிறுமம் கான்செப்டுக்கு வந்தோம் அப்படின்னா இதுல ஒரு சின்ன ஈக்குவேஷன் இருக்கும். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா முதல் சிறுமத்திற்கான நிபந்தனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா a/2 sin θ, இது இந்த 5 மார்க்ல இருக்கு. ஸோ a/2 sin θ ஈக்குவல் டு λ/2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுல வந்துட்டு என்ன சேர்த்திருப்பாங்க, அது என்னாவது சிறுமம் அப்படின்னு. பட் நமக்கு முதல் சிறுமம் தான் தேவை அப்படிங்கிறதுனால நம்ம இதை மட்டும் இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இங்க பார்த்தோம்னா எனக்கு இந்த 2வும் இந்த 2வும் எப்படி பார்த்தாலும் கேன்சல் ஆயிரும். ஸோ எனக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு, a sin θ ஈக்குவல் டு லாம்டா. இந்த ஏ நான் இங்க எடுத்துட்டு வந்துட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், sin θ ஈக்குவல் டு λ/a கிடைக்கும். கிளியரா? இதுதான் வந்துட்டு முதல் சிறுமத்திற்கான அந்த கோவை. நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல பாருங்களேன், எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு கதிர் ஒளியலோட ஒளி, எனக்கு இது வந்துட்டு தலைவிளைவு அடைஞ்ச அலை ஒளியலோட ஒளி. இதுக்கு இடையில அதாவது எந்த தூரம் வரைக்கும் இருக்கோ அதை வந்துட்டு பிரெனல் தொலைவுன்னு சொல்லியாச்சு. ஸோ அந்த தூரம் வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்னா ஏ அப்படிங்கிற ஒரு லைனை வந்துட்டு பிரிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ பிரிக்கும் போது இதோட தூரத்தை நம்ம என்னன்னு சொல்றோம், ஏ. மொத்தமா இதோட தூரத்தை ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இதோட மொத்த ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா 2θ. கரெக்டா? நம்ம இங்க என்ன டேர்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா sin θ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா sin θவோட வேல்யூ என்ன, கர்ணம் பை எதிர்பக்கம் பை கர்ணம். ஸோ இதுல எதிர்பக்கம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஏ. கர்ணம்ங்கிறத வந்துட்டு நம்ம இருக்கிறதுலே அதிகமான தொலைவு சொல்லுவோம், அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இசட். அப்ப நமக்கு இங்க என்ன கிடைக்கும், அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், ஏ sin θ ஈக்குவல் டு ஏ வராது, sin θ ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும், a/zன்னு வரும். கரெக்டா? இதுல வந்துட்டு sin θவோட வேல்யூ ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு a ஈக்குவல் டு θ ஈக்குவல் டு a/z அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எனக்கு sin θவோட வேல்யூ ரொம்ப சின்னதுன்னு சொல்லிட்டு வெறும்
தீட்டா ஈக்குவல் டு லாம்டா பை ஏ அப்படின்னு எடுத்திருப்பாங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு டேர்மையும் கம்பேர் பண்ண போறோம். ஸோ இப்போ நமக்கு இது ரெண்டுமே தீட்டா அப்படிங்கிறதுனால தேவை கிடையாது. அப்போ ஏ பை இசட் ஈக்குவல் டு லாம்டா பை ஏ அப்படின்னு வரும். கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இசட் தான் நமக்கு தேவை. ஸோ இசட்டை மட்டும் இங்கே வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அங்கே கொண்டு போனோம்னா இசட் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற ஏவும் இங்கே இருக்கிற டேர்மை நம்ம அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டோம்னா எனக்கு ஏ வந்துட்டு ஏ ஸ்கொயரும் ஆகவும் இந்த இசட்டுங்கிறது வந்துட்டு ஆக்சுவலாக இந்த இடத்துல இது 2 தீட்டா தானேப்பா, மாற்றி போட்டோம். சைன் 2 தீட்டா, சாரி சைனு 2 தீட்டா. ஓகேயா? மொத்த ஆங்கிள் 2 தீட்டாவா? அப்போ எனக்கு இங்கே என்ன வரும்? 2 தீட்டா ஈக்குவல் டுன்னு வருமா? அப்போ எனக்கு இங்கே 2 லாம்டான்னு வரும். இந்த இடத்துல 2z வரும். ஸோ எனக்கு அப்போ இந்த ஏயும் மேலே ஸ்கொயரில் போயிடும். இசட்டை மட்டும் இங்கே எனக்கு 2z இருக்கும், இங்கே லாம்டா வரும். அதே மாதிரி எனக்கு இசட் மட்டும்தான் வேணும். இந்த 2 நான் இங்கே கொண்டு வந்துட்டேன்னா ஏ ஸ்கொயர் பை லாம்டான்னு கிடைக்கும். z ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பை லாம்டா அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்துட்டு இது சின்ன ஒரு ஈக்குவேஷன் மாதிரி நமக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரெனல் தொலைவு. நான் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷனை சைடில் ஒரு நோட்ஸாக போட்டு வைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்து சரி ஓகே, இன்னொரு டைம் இந்த சைடு நம்ம பார்த்துருவோம். ஏன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் குழப்பம், அந்த சைடு புரியாத மாதிரி போட்டா என்ன. சரி ஓகே, நம்ம அந்த முதல் சிறுமம் முதல் பெருமத்துல இருந்து எடுத்துட்டு வந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு லாம்டா பை ஏங்கிறது தான் வந்துட்டு முதல் சிறுமத்துல இருந்தும் முதல் பெருமத்துல இருந்து, அதாவது முதல் சிறுமத்திற்கான கோவை. இப்போ நம்ம இங்க இருக்கக்கூடிய ஆங்கிளை வச்சு எடுத்த இங்க இருக்கா, இதோ இருக்கு பாருங்க. ஸோ இதோட ஆங்கிளை வச்சு நம்ம இதுக்கான கோவையை நம்ம கொண்டு வரும்போது 2 சைன் தீட்டா ஈக்குவல் டு எனக்கு வந்துட்டு ஏ பை இசட்னு கிடைச்சிச்சு. ஏன்னா சைன் தீட்டாவோட ஃபார்மு கர்ணம் பை எதிர்பக்கம் பை கர்ணம் அப்படிங்கிறதுனால 2 சைன் தீட்டா ஈக்குவல் டு எனக்கு இங்க என்ன கிடைச்சிச்சு? லாம்டா பை ஏ பை இசட்னு கிடைச்சிச்சு. கரெக்டா? இப்போ நமக்கு சைன் தீட்டாங்கிறது ரெண்டுலையுமே ரொம்ப கம்மியான ரொம்ப சின்னதா இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம இதை என்ன பண்ணோம்னா வெறும் தீட்டா ஈக்குவல் டு லாம்டா பை ஏன்னு எழுதணும். இதை வந்துட்டு 2 தீட்டா ஈக்குவல் டு லாம்டா பை இசட்னு எழுதணும். இது ரெண்டையும் கம்பேர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 2வை இங்க கொண்டு வந்து எழுத போறோம். ஓகேயா? ஸோ இங்க கொண்டு வந்துட்டோம்னா எனக்கு லாம்டா பை ஏ பை என்ன கிடைக்கும்? ஏ பை 2z கிடைக்கும். இந்த சைடு எனக்கு லாம்டா பை 2ன்னு கிடைக்கும். எனக்கு என்ன வேணும்? இந்த z தான் வேணும். ஸோ நான் அந்த 2z இங்க எடுத்துட்டு போறேன். அப்போ 2z ஈக்குவல் டு எனக்கு இங்க என்ன கிடைக்கும்? இந்த ஏயும் ஸ்கொயர்ல வந்துடும். ஸோ எனக்கு ஏ ஸ்கொயர் பை லாம்டான்னு கிடைக்கும். அதுவே இங்க எனக்கு வெறும் z தான் தேவை அப்படின்றப்போ நான் z மட்டும் இங்க வச்சுட்டேன் அப்படின்னா ஏ ஸ்கொயர் பை 2 லாம்டான்னு கிடைக்கும். இதுதான் வந்துட்டு பிரெனல் தொலைவுக்கான நிபந்தனை. ஓகேயா? கிளியரா? டவுட் இருக்கா ஏதாச்சும்? சிம்பிளா சொல்லணும்னா நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். கதிர் ஒளியியல் படி கதிர் ஒளியியல் என்ன சொன்னுச்சு அப்படின்னா ஒளியானது எப்ப இருந்தாலும் அது ஒரே நேர்கோட்டில் மட்டும்தான் போகும் அப்படின்னு. அலை ஒளியியல வந்துட்டு ஒரு சின்ன ஸ்லிட்டு வழியா, அதாவது ஒரு 2 துளைகள் வழியா நம்ம ஒளியை அனுப்பும் போது அந்த துளை இருக்கு அதோட அலைநீள அதோட கேப்புங்கிறது என்னோட ஒளியோட அலைநீளத்துக்கு ஈக்குவலா இருக்கும்போது எனக்கு தலைவிளைவு அடையும் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி நேர்கோட்டில் போகக்கூடிய ஒரு ஒளி அதுல வந்துட்டு நம்ம அலைநீளத்தோட அந்த விதியை வந்துட்டு பயன்படுத்தும் போது எனக்கு அந்த நேர்கோட்டில் போகக்கூடிய ஒளியானது எனக்கு 2ஆ பிரிய ஆரம்பிக்குது, தலைவிளைவு நடக்குது. ஸோ தலைவிளைவு அடைஞ்ச ஒளியும் நேர்கோட்டில் போகக்கூடிய ஒளியும். தலைவிளைவு அடைஞ்ச ஒளி எதுல இருக்குன்னு பார்த்தோம்னா அலை ஒளியியல்ல, நேர்கோட்டில் போகக்கூடியது கதிர் ஒளியியல் இருக்கு. ஸோ எனக்கு கதிர் ஒளியியலை தாண்டி தான் அலை ஒளியியலோட அந்த தலைவிளைவு அடைஞ்ச ஒளியானது போகுது. எந்த தூரம் வரைக்கும் கதிர் ஒளியியலுக்கு உட்படுதோ, கதிர் ஒளியியலுக்கு உள்ள கதிர் ஒளியியலுக்கு உள்ள அந்த அலை ஒளியியலோட அந்த கதிர்களானது இருக்கோ அந்த தொலைவை தான் நம்ம பிரெனல் தொலைவுன்னு சொல்றோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒளியானது ஒரு அலை வடிவத்துல இருக்கும்னு தெரியும். சிங்கிள் ஸ்லிட்ன்றத முன்னாடி படிச்சிருப்போம். ஒற்றை நிற ஒளி, அதாவது ஒற்றை நிற துளை வழியா நம்ம ஒளி அனுப்பும் போது எனக்கு எங்க பெருமமா இருக்கும் எங்க சிறுமமா இருக்கும் அப்படிங்கறது ஒரு 5 மார்க்ல நம்ம படிச்சிருப்போம். ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேர்மை நம்ம இங்க எடுத்துட்டு வரும்போது நமக்கு ஒரு ஒளி மூலம் கிடைச்சிச்சு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய பெருமமும் அதுல இருக்கக்கூடிய சிறுமமும் எப்படி வருது அப்படிங்கறத அது சொன்னுச்சு.
இங்க வந்துட்டு ஓ இதனாலதான் வருதா அப்படிங்கறத வந்துட்டு எனக்கு இந்த பிரணலோட தொலைவு வந்துட்டு கத்துக் கொடுக்கும். வேற ஒண்ணுமே கிடையாது. கிளியரா? ஸோ ரெண்டுமே ஒண்ணுதான்ப்பா. அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மிச்ச ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்தோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போலராய்டுகளோட பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். இந்த போலராய்டுகள் வந்துட்டு நமக்கு தெரியும் நல்லா. அதாவது தளவிளைவு அடையாத ஒளியை வந்துட்டு தளவிளைவு அடையிற ஒரு ஒளியா மாத்துறதுக்கு போலராய்டு ஷீட்டுகள் வந்துட்டு பயன்படுது. ஸோ இப்போ தளவிளைவே அடையாத ஒளினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கும். அந்த ஒளி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்துட்டு எனக்கு மின்புலமும் காந்தப்புலமும் இருக்கும். மின்காந்த அலைகள் தான் ஒளிங்கிறது நமக்கு தெரியும் நல்லா. ஞாபகம் வச்சுக்கோங்க, மின்காந்த அலைகள் தான் ஒளி மூலங்கள். ஸோ அந்த மாதிரி மின்காந்த அலைகள் அப்படிங்கிறப்போ அதுல மின்புலமும் இருக்கும் காந்தப்புலமும் இருக்கும். அது ரெண்டுமே இருக்கக்கூடிய அந்த நேரான ஒளியைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா தளவிளைவே அடையாத ஒளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ அந்த தளவிளைவு அடையாத ஒளியை வந்துட்டு இப்ப நம்மளோட டைரக்டா நம்ம கண்ணில் பாக்குறோமோ அப்படின்னா இப்ப சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஒளி எல்லாமே தளவிளைவு அடையாத ஒளி. அதை நம்மளால டைரக்டா நம்ம கண்ணில் பார்க்க முடியுதா? கண் எவ்வளவு கூசுது, நமக்கு ஏத்த மாதிரி அந்த ஒளியை நம்மளால மாத்திக்க முடியும். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா தளவிளைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். தலைவிளைவு ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நான் இப்போ இந்த போலராய்டு ஷீட்டுகளை எடுத்துக்கிட்டோம்னா சப்போஸ் இந்த போலராய்டு ஷீட்ல இருக்கக்கூடிய ஒளி மூலம் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒளி மூலம் இந்த மாதிரி இருக்கு, எனக்கு தளவிளைவே அடையாத ஒளி பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இது என்ன பண்ணும்னா இந்த சைடு இந்த ஷேப்ல இருக்கக்கூடிய ஒளிகளை மட்டும்தான் எனக்கு ரிசல்ட்டா தரும். இந்த இந்த ஹரிசாண்டலா இருக்கிற கிடைமட்டமா இருக்கிற ஒளியை வந்துட்டு எனக்கு விளைவா வந்துட்டு தராது. ஸோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி பிளஸ் ஷேப்ல இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிளஸ் ஷேப்ல ஒளி இருக்கு. எனக்கு ஒளி மூலம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட கையில இருக்கக்கூடிய இந்த கேப் தான். இதுதான் வந்துட்டு போலராய்டு ஷீட்டு. இந்த கேப் இந்த மாதிரி கேப்பா தான் போலராய்டு ஷீட்ல வரிகள் இருக்கு. ஸோ அப்ப நான் இந்த ஒளி மூலத்தை இதுதான் மின்காந்த அலைன்னு வச்சுக்கோ. இந்த மின்காந்த அலையை இது வழியா கொடுக்கும்போது எனக்கு இந்த கேப்புக்கு எது ஃபிட் ஆகுதோ அது மட்டும்தான் வெளியில வரும். இந்த கிராஸ்ல இருந்தது அப்படியே ஸ்டக் ஆகி நின்றும். அப்பனா எனக்கு வந்துட்டு ஏதோ மின்காந்த ஒளியையோ இல்லது சாரி மின்புலத்தையோ காந்தப்புலத்தையோ குறைச்சிட்டு ஏதோ ஒரு ஒளியை மட்டும் நமக்கு தருதா, அதை ஃபில்டர் பண்ணி தருதா, அதைத்தான் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்றோம்னா தளவிளைவு அப்படின்னு சொல்றோம். இந்த செயல்முறைக்கு பேரு தளவிளைவு ஆக்கம். அதை செய்யக்கூடிய போலார் ஷீட்டுக்கு பேரு தளவிளைவு ஆக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். இதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ அதுக்கு தேவையான கதிர்களை அதுக்கு முன்னாடி வந்து நம்ம செங்குத்தான கதிர்கள்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஸோ அந்த ஒளி அதாவது எனக்கு மொத்தமா ஒரு தளவிளைவே அடையாத ஒளியை தளவிளைவு அடைஞ்சிற ஒளியாக்கணும்னா ஏதோ ஒரு கருவியை நம்ம பயன்படுத்தணும். அந்த கருவியில எந்த மாதிரியான ஒளிக்கற்றைகள் இருக்கோ அதை பொறுத்து எனக்கு அவுட்புட் கிடைக்கும். அதை தான் நம்ம தளவிளையாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் போலராய்டுகளோட பயன்கள் பார்த்தோம்னா கண் கூசுவதை தடுக்கும் கண்ணாடிகளாகவும், புகைப்பட கருவிகளில் ஒளி வடிப்பானாகவும், வெயில் காப்பு கண்ணாடிகளில் பரவலாக பயன்படுகிறது. கண்ணு கூசுறது தடுக்கிறதுக்கு நமக்கு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம், சன்கிளாசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். சன்கிளாசஸ் விடுங்க, இந்த ரேப்பர் அதாவது ₹1 சாக்லேட் வந்துட்டு ஒரு ப்ளூ ஒரு கிரீன் கலர்ல ஒரு எல்லோ கலர்ல ஒரு ரெட் கலர்லாம் ஒரு பேப்பரை சுத்தி வந்துட்டு வித்துட்டு இருப்பாங்க. அந்த பேப்பரை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா சாக்லேட் சாப்பிட்டு அந்த பேப்பரை வச்சு இந்த மாதிரி சன்னை நான் பார்த்திருக்கேன். ஸோ பார்க்கும்போது எனக்கு சன்னு வேற ஒரு கலர்ல டிம்மா தெரியும். அந்த பேசிக் கான்செப்ட் தான் போலராய்டு ஷீட்டு. ஸோ போலராய்டு ஷீட்டை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த சன்னோட அந்த டைரக்டான கதிர்கள் நமக்கு கிடைக்காம எது கிடைச்சா நம்ம கண்ணுக்கு கரெக்டா இருக்குமோ அது மட்டும் கிடைக்கும். புகைப்பட கருவிகள்ல ஒளிவடிப்பான்கள்னா அந்த போட்டோ கழுவுற இடம்னு கழுவுவாங்கல்ல. இப்பெல்லாம் வந்துட்டு டிஜிட்டல் போட்டோஸ் வந்துருச்சு. பட் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி கொடுக்கறதுக்குன்னு ஒன்று தேவை இல்லையா? ஸோ ஒளியை ஃபில்டர் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த இடத்துல இப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல டிம்மா இருக்கிற ஒரு இடத்துல கூட ஃபோட்டோ எடுத்திருப்போம். பட் அதை நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு நல்லா ப்ளசண்ட்டாக தெரியும்ல, அந்த இடத்துலலாம் பயன்படுது. வெயில் காப்பு கண்ணாடிகள்லாம் நிறையா கார்லலாம் வந்துட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு எனக்கு போலராய்டு ஷீட்டுகள் தான் பயன்படுது. நெக்ஸ்ட் வந்துட்டு முப்பரிமாண திரைக்காட்சிகள் 3Dல வந்துட்டு நம்ம படம் பார்க்குறோம் இல்லையா? ஸோ பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ அந்த இடத்துலலாம் எனக்கு இதுதான் உருவாக்குது. ஹோலோகிராஃபியை உருவாக்க போலராய்டுகள் வந்துட்டு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஹோலோகிராஃபினா என்னன்னா இல்லாத ஒரு விஷயத்த வந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறது. அதுக்குன்னு அந்த ஹாலுசினேஷன் கிடையாது. அந்த எந்திரன்லாம் நம்ம பார்த்துருப்போமா? அதாவது ஒரு சின்ன டேபிள் மாதிரி இருக்கும், கம்ப்யூட்டர் லேப்டாப் மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே வந்துட்டு எனக்கு ரோபோட் ஸ்ட்ரக்சர் தெரிகிற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும்.
ஸோ அதுதான் வந்துட்டு ஹோலோகிராஃப். அந்த மாதிரி இடத்துலலாம் எனக்கு எது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா போலராய்டு ஷீட்டுகள் தான் பயன்படுது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒளி தகைவு பகுப்பாய்வுகளில் எனக்கு வந்துட்டு ஆப்டிக்கல் ஸ்ட்ரெஸ் அனலைசிஸ். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இது வந்து லேப்ஸ்ல பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல எனக்கு வந்துட்டு போலராய்டு ஷீட்டுகள் தான் பயன்படுதுங்கிறாங்க. ஜன்னல் கண்ணாடிகள்ல வந்துட்டு பயன்படுத்தி இப்போ வந்துட்டு நம்ம சில வீடுகள்லாம் பார்த்துருப்போம், நம்ம வீட்லயே கூட இருக்கும். நம்ம உள்ள இருந்து பார்த்தோம்னா வெளில இருக்கிறவங்க தெரிவாங்க, பட் வெளியில இருக்கிறவங்களுக்கு நம்ம தெரிய மாட்டோம். அந்த மாதிரி கண்ணாடிகள்லாம் எனக்கு போலராய்டு ஷீட்டு பயன்படுது அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு தளவிளைவு அடைஞ்ச லேசர் கற்றை ஊசி முனை போன்று செயல்பட்டு குறுந்தகடுகளை படிக்க. ஸோ குறுந்தகடுனா ஒண்ணுமே கிடையாது, சிடி தான். ஸோ அந்த சிடியில என்ன இருக்கு அப்படிங்கறத படிக்கிறதுக்கு எனக்கு போலராய்டு ஷீட்ஸ் வந்துட்டு பயன்படுது. ஸோ தலைவிளைவு அடைஞ்ச ஒரு கதிரை வந்துட்டு நம்ம ஒரு லேசர் மாதிரி பயன்படுத்தி அந்த சிடியில எழுதுறதுக்காகவும் அந்த சிடியை படிக்கிறதுக்காகவும் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, எல்சிடி அதாவது திரவ படிக திரையில் எல்சிடி ஸ்கிரீன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்சிடிஸ்லாம் எனக்கு வந்துட்டு இந்த போலராய்டு தான் பயன்படுது. பழைய என்ன ஆயில் பெயிண்டிங் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஆயில் பெயிண்டிங்ஸ்ல வந்துட்டு என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னே தெரியாது, பார்க்கவே ஏதோ அள்ளி தெளிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆயில் பெயிண்டிங்ஸ்ல என்ன கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு எனக்கு இந்த போலராய்டு ஷீட்டுகள் வந்துட்டு பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளவுதான்ப்பா. இது கொஞ்சம் முக்கியமான 3 மார்க் தான், படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிக்கல் பட்டகம். ஸோ இந்த நிக்கல் பட்டகம் என்ன அப்படின்னா, இதுவுமே கால்சைட் படிகத்தால உருவாக்கப்பட்ட ஒரு ஒளி கருவி தான். சரியா? இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, கால்சைட் படிகத்துல வந்துட்டு ஒளிக்கற்றையை விழும்போது எனக்கு இரட்டை ஒளிகள் வந்துட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம், சாதாரண கதிர் அசாதாரண கதிர் அப்படின்னு. இந்த நிக்கல் படிகமும் அதே மாதிரியான ஒரு விஷயம் தான்ப்பா. ஸோ இந்த நிக்கல் படிகத்தை வந்துட்டு கால்சைட் படிகத்தால தான் செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது இது வந்துட்டு மேல வந்து ஒரு 180 டிகிரியில வந்துட்டு ஒரு கோணத்திலையும் கீழே வந்துட்டு 72 டிகிரியில ஒரு கோணத்திலையும் இருக்கும். ஸோ இந்த நிக்கல் படிகத்தை 2ஆ உடைச்சிட்டு நடுவுல என்ன பண்ணுவாங்கன்னா, கெனடா பால்சம் அப்படிங்கிற ஒரு சிமெண்ட் மாதிரியான ஒரு பூச்சி, அந்த பூச்சியை வச்சு பூசிட்டு 2ஐயும் ஒட்டிட்டு ஒளியை செலுத்துவாங்க. ஏன்னா நார்மலா இருந்து ஒரு படிகத்தை உடைச்சு அதுக்கப்புறம் அதை பூசி அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒளியை விடணும்னா இது தலைவிளைவு அடையுதா. ஸோ இது வழியா தலைவிளைவு அடையாத ஒளிக்கதிர் போச்சுன்னா எனக்கு தலைவிளைவு அடைஞ்ச ஒளிக்கதிரா கிடைக்குதா அப்படிங்கறத பாக்குறதுக்காகத்தான் இந்த நிக்கல் பட்டகத்தை வந்துட்டு உடைச்சு அதுக்கப்புறம் அதை பூசி அதுக்கப்புறம் வந்துட்டு அதுல நம்ம கதிரை வந்துட்டு விடுறோம். சாரிப்பா, தும்மிட்டேன். ஸோ நிக்கல் பட்டகத்தை வந்துட்டு உடைச்சிட்டு அதுக்கு இடையில வந்துட்டு கனடா பால்சத்தை வச்சு பூசிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தலைவிளைவே அடையாத ஒளியை வந்துட்டு அந்த நிக்கல் பட்டகம் வழியா செலுத்துவோம். அப்படி செலுத்தும் போது எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஒளி தலைவிளைவு அடையாத அந்த ஒளி தானே. ஸோ எனக்கு சாதாரண கதிராகவும் அசாதாரண கதிராகவும் 2ஆ பிரிஞ்சிச்சு. இந்த சாதாரண கதிரோட ஒளிவிலகல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1.658. இந்த அசாதாரண கதிரோட ஒளி என்னன்னு பார்த்தோம்னா 1.486. நார்மலா கனடா பால்சத்தோட ஒளிவிலகல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1.523. ஸோ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஒளிவிலகல் என்ன பண்ணல, மேட்ச் ஆகல. கரெக்டா? ஸோ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் 2ஆ உடைச்சேன் இல்லையா, அசாதாரண கதிர் அப்படிங்கிறது ஊடுருவி போயிருச்சு. இந்த அசாதாரண கதிர் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு இமேஜினரியான ஒரு கதிர் தான். அது எனக்கு சாதாரண கதிரை சுத்தி தான் இருக்குங்கிறத நம்ம இரட்டை ஒளிவிலகல்ல படிச்சிருப்போம். கரெக்டா? ஸோ எனக்கு இந்த சாதாரண கதிர் என்ன பண்ணுச்சுன்னா, கனடா பால்சத்தை நம்ம 2ஆ உடைச்சோம் இல்லையா, அந்த உடைச்சதுல ஒரு பகுதிக்கு உள்ளவே முழுசா முழு வகை எதிரொலிப்பு நடந்துருச்சு. எனக்கு கதிரானது ஊடுருவி போகாம, சாதாரண கதிர் வந்துட்டு ஊடுருவி போகாம நம்ம கனடா பால்சத்தை 2ஆ உடைச்சதுல ஒரு பகுதிக்குள்ளேயே எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா முழு வகை எதிரொலிப்பு மூலமா எனக்கு அந்த கதிரானது உள்ள வந்துருச்சு. அப்போ எனக்கு 2ஆ பிரிஞ்ச ஒரு அசாதாரண கதிரும் சாதாரண கதிராகவும் 2ஆ பிரிஞ்ச கதிர்ல ஒரு கதிர் மட்டும்தான் எனக்கு ஊடுருவி முழு வகை எதிரொலிப்பு நடந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு தலைவிளைவு நடந்திருக்குன்னு அர்த்தம். இன்னொரு கதிர் எனக்கு பேலன்ஸ் இருந்தது, போயிருச்சு. எனக்கு ஒரு சாதாரண கதிர் மட்டும்தான் எனக்கு கனடா வருஷத்துக்கு உள்ள, அதாவது உடைஞ்சு போன ஒரு பகுதிக்குள்ள முழு வகை எதிரொலிப்பு நடந்திருக்கு. ஸோ இது ஏன்னு எடுத்தோம்னா இது எனக்கு பி, இது எனக்கு சி, இது டி. ஸோ ஏபிசி, இந்த ஏபிசிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சாதாரண கதிர் வந்துட்டு எனக்கு தலைவிளைவு அடைஞ்ச கதிர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு கனடா பால்சத்தை 2ஆ பிரிச்சோம்.
2ஆ பிரிச்சுட்டு அதை சிமெண்ட் வச்சு பூசிட்டு நம்ம ஒரு ஒளி மூலத்தை அனுப்பும் போது எனக்கு சாதாரண கதிர் அசாதாரண கதிர்னு 2ஆ பிரிஞ்சிச்சு. சாதாரண கதிர் எனக்கு அந்த கனடா பால்சத்தை ஊடுருவி போயிடுச்சு. அது அசாதாரண கதிர் எனக்கு கனடா பால்சத்தை ஊடுருவி போகாம உடைஞ்சு போன ஒரு பகுதிக்குள்ளேயே முழு எதிரொலிப்பு நடந்து எனக்கு அந்த கதிர் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு தலைவிளைவு அடைஞ்சிருக்கு. இது ஒரு தலைவிளைவாக்கி அப்படின்னு சொல்றாங்க. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் இதோட நன்மைகள் அப்படின்னு கொஞ்சம் இருக்கு. அது இதுதான் எனக்கு ஈஸியா தலைவிளைவு அடையும். அதுதான் இதோட குட்னே சொல்லலாம். இதோட குறைபாடு அப்படின்னு பார்த்தோம்னா அளவுல பெருசாகவும் குறைபாடே இல்லாத கால்சைட் படிகம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நிக்கல் படிகத்தோட விலை அதிகம். ஏன்னா நம்ம நிக்கல் படிகத்தை கால்சைட் படிகத்தை வச்சுதான் பயன்படுத்துறோம். அசாதாரண கதிர் சாய்ந்த நிலையில் படிகத்தின் வழியே செல்வதால் படிகத்திலிருந்து வெளியேறும் முழு தளவிளைவு அடைந்த ஒளிக்கதிர் எப்போதும் பக்கமாக விளைவியா இருக்கு. அதாவது இப்ப நம்ம 2ஆ தானே அதை பிரிச்சோம். அதை 2ஆ பிரிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குள்ள ஒளியை செலுத்தும் போது எனக்கு தலைவிளைவு அடைஞ்ச ஒளி ஒரு சைடு மட்டும்தான் கிடைச்சிச்சு. அப்படிங்கிறதுனால எப்பவுமே அது ஒரு பக்க விளக்கமாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட வரம்பு வரை மட்டுமே இதை பார்க்க முடியும். ஒரு வரம்பு இருக்காம்பா இந்த கனடா பால்சத்துல இருக்கக்கூடிய அந்த தலைவிளைவு அடைஞ்ச ஒளியை பாக்குறதுக்கு எனக்கு குறிப்பிட்ட இதை நம்ம டே டு டே லைஃப்ல எல்லாம் யூஸ் பண்ண போறது கிடையாது. இதை லேப்ஸ்ல தான் பண்ணுவாங்க. அந்த லேப்ல பண்றதுக்குமே எனக்கு ரேட் ஜாஸ்தின்னு சொல்றாங்க. சோ நிக்கல் பட்டகத்திலிருந்து வெளியிடும் ஒளிக்கதிர் சீராக முழு தலைவிளைவு அடைந்திருக்காது. ஏன் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் சாதாரண கதிரை சுத்தி எனக்கு அசாதாரண கதிர் இருக்கு. என்னதான் சாதாரண கதிர் எனக்கு நிக்கல் பட்டகத்துல உடஞ்ச ஒரு பகுதிக்குள்ளேயே இருந்தாலும் அங்க அசாதாரண கதிர் கால்சைட் கனடா பால்சத்தை தாண்டி போனாலுமே எனக்கு இந்த சாதாரண கதிரை சுத்திதான் அசாதாரண கதிர் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இது முழுசாவே தலைவிளைவு அடைஞ்சிருக்கும் அப்படிங்கறத நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கிளியரா? இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிக்கல் பட்டகம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வானியல் தொலைநோக்கிப்பா. சோ இந்த வானியல் தொலைநோக்கி நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய சன் ஸ்டார் எல்லாம் வானில இருக்கு, விண்வெளியில இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும். சோ அதுங்களை பாக்குறதுக்கு அதுங்க என்ன பொசிஷன்ல இருக்கு, எப்படி இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்குங்கிறதெல்லாம் பாக்குறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா வானியல் தொலைநோக்கி யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலா இதுல எனக்கு கொஞ்சம் சத்தம் கொஞ்சம் கம்மியா கேட்டிருக்கிறவங்களுக்கு படிக்க மாட்டோமான கிளாஸ் எடுத்துட்டேன், மறந்தே போச்சு. ஸோ கனடா பால்சத்தை அதாவது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சப்போஸ் கேட்காதவங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லிக்கிறேன். ஒரு நிக்கல் படிகம்ங்கிறது கால்சைட் படிகத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு ஒளி தருற ஒரு கருவி தான். அது 2ஆ உடைச்சு அது நடுவில் நம்ம கனடா பால்சத்தை பூசி நம்ம ஒற்றை நிற ஒளியை அனுப்பும்போது அது 2ஆ பிரியுங்கிறத நம்ம இரட்டை ஒளிவிலகுல படிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி 2ஆ பிரிகிறது கனடா பால்சத்து வழியா ஒன்று ஊடுருவி போயிடும். ஒன்று என்ன பண்ணணும்னா எனக்கு கனடா பால்சத்துல அதை வச்சு பிரிஞ்ச ஒரு பகுதிக்குள்ளேயே அந்த நிக்கல் படிகத்துல ஒரு பகுதிக்குள்ளேயே நின்றும். இது மூலமா என்ன சொல்றாங்கன்னா எனக்கு பிரிஞ்சு போன சாதாரண கதிர் வெளில போயிருச்சு. எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற சாதாரண கதிர் என்ன பண்ணுது முழு தலைவிளைவு அடைஞ்சு முழு எதிரொலிப்புனால அது தலைவிளைவு அடைஞ்சிருச்சு. அதனால எனக்கு அந்த கதிர் மட்டும்தான் தெரியுது. இது ஒரு தலைவிளைவாக்கி அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ இதோட நல்ல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. குறைபாடுகள் இது அளவுல பெருசா இருக்கிறதுனால எந்த ஒரு டிஃபெக்ட்டுமே இல்லாத ஒரு கால்சைட் படிகம் கிடைக்கிறது கஷ்டம். இது எல்லாமே ஒரு பக்கத்திலே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா தலைவிளைவு அடையும். ஒரு பக்கம் 2ஆ உடைச்சோடனே ஒரு பக்கத்துக்குள்ளதான முழு எதிரொலிப்பு நடக்குது. அப்படின்ற பட்சத்துல இது ஒரு பகுதியா மட்டும்தான் விளக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு குறிப்பிட்ட வரம்பு வரைதான் பார்க்க முடியுமா. நிக்கல் பட்டகத்துல இருந்து வெளியிடக்கூடிய கதிர்கள் முழுசா தலைவிளைவு அடைஞ்சிருக்காது. ஏன் அப்படின்னா எனக்கு சாதாரண கதிரை சுத்தி தான் அசாதாரண கதிர் இருக்கு. அப்படிங்கிறப்போ இது முழுசாவே எனக்கு தலைவிளைவு அடைஞ்சிருக்கும் அப்படிங்கறத நம்மளால கன்ஃபார்ம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒண்ணுமே இல்லப்பா. மறுபடியும் மைக்கு போட்டு இருக்கேன். எங்க மேம் போறீங்க அப்படின்னு கேட்டா ஆக்சுவலா பேபி வழியில போய் தான் ஆகணும். ஸோ அங்கதான், வேற ஒண்ணும் இல்லை. சரி, ஓகே. நம்மளோட கிளாஸ்க்கு போயிடலாமா. வானியல் தொலைநோக்கியை நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா அந்த சன்னு ஸ்டார் மூணெல்லாம் பாக்குறதுக்கு தான் பயன்படுத்துறோம். ஸோ வானியல் தொலைநோக்கி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வானியல்ல இருந்து கிடைக்கக்கூடிய பிம்பம் ஒரு நேர்பிம்பமா இருக்கும். அத நம்ம கண்ணுக்கு வானியல் தொலைநோக்கி உருப்பெருக்கி மாய அதாவது தழகீழ் பிம்பமா தெரிய வைக்கும். இதுதான் வானியல் தொலைநோக்கியோட ஒரு சின்ன கான்செப்ட், வேற ஒண்ணுமே கிடையாது. இருக்கா
இதுதான் வந்துட்டு எனக்கு, அதாவது எனக்கு வானில் இருக்கக்கூடிய பொருளை நான் பார்க்க போறேன். ஸோ வானில் இருக்கக்கூடிய பொருள் வந்துட்டு எனக்கு இந்த பொருளுரு லென்ஸ் கண்ணுரு லென்ஸ்னு 2 லென்ஸ் இருக்கும். பொருளுரு லென்ஸ்ல படும். பொருளுரு லென்ஸ்ல படக்கூடிய அந்த கதிரானது எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல மாய பிம்பமா தலைகீழ் பிம்பமா தோன்றும், நேர் பிம்பமா தோன்றும். இந்த பிம்பத்தை எனக்கு இந்த லென்ஸ் என்ன பண்ணும்னா, கண்ணுரு லென்ஸ் என்ன பண்ணும்னா கொஞ்சம் பெருசாக்கி தலைகீழ் பிம்பமா நம்ம கண்ணுக்கு காட்டும். அப்ப நம்ம மேல இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே தலைகீழா தான் பார்த்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். பொருளுரு லென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணுரு லென்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ பொருளுரு லென்ஸ்னு ஒன்று இருக்கும், கண்ணுரு லென்ஸ்னு இருக்கும். வானியல் தொலைநோக்கியை பொறுத்த வரைக்கும் வானில் இருக்கக்கூடிய ஈரலா தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் நம்ம பார்க்க போறோம். அது எல்லாமே எனக்கு பொருளுரு லென்ஸ்ல வந்து படும். பொருளுரு லென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இடத்துல இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா குவிய வைக்கும். அந்த இமேஜை நேரான பிம்பமா குவிய வைக்கும். இந்த நேரான பிம்பத்தை எனக்கு கண்ணுரு லென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் உருப்பெருக்கம் அடைய செய்யறது அப்படின்னா அதோட சைஸ்ல இருந்து இன்னும் கொஞ்சம் பெருசா காட்டுறது, பெருசாக்கி கண்ணுரு லென்ஸ் வழியா எனக்கு காட்டும். கிளியர்? இதுதான் வந்துட்டு வானியல் தொலைநோக்கி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதோட மையம்னு பார்த்தோம்னா அதுவும் இந்த பொருளுரு கண்ணுரு லென்ஸோட மையம்னு பார்த்தோம்னா இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த ஒளி வந்துட்டு எனக்கு பொருளுரு லென்ஸ்ல உருவாக்கக்கூடிய இந்த ஆங்கிள் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆல்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா இல்ல ஏன்னு சொல்லியிருப்பாங்களா? ஆல்பான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய ஒளியானது எனக்கு இந்த இடம் இருக்கா, இந்த ஹெச் அப்படிங்கிற இந்த குவிய தூரத்துல எனக்கு ஒரு நேர் பிம்பமா தோன்ற ஆரம்பிக்கும். இந்த நேர் பிம்பம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நேர் பிம்பத்தை எனக்கு இந்த ஈங்கிற கண்ணுரு லென்ஸ் வந்துட்டு தலைகீழா மாத்தி தலைகீழ் பிம்பமா வந்துட்டு காட்ட ஆரம்பிக்கும். அப்ப எனக்கு வானியல் தொலைநோக்கியோட உருப்பெருக்கம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இறுதியான பிம்பம் இருக்கா, ஸோ இந்த இறுதியான பிம்பம் என்னோட கண்ணுக்கு ஏற்படுத்துற கோணம் என்னன்னு பார்த்தோம்னா பீட்டா. எனக்கு இந்த ஆக்சுவலா இருக்கக்கூடிய பிம்பம் எனக்கு இந்த பொருளுரு லென்ஸ்ல ஏற்படுத்திய கோணம் என்னன்னு பார்த்தோம்னா ஆல்பா. ஸோ இந்த பீட்டாக்கும் இந்த ஆல்பாக்கும் இடையில இருக்கிற அந்த தகவு அல்லது அந்த வேறுபாடு தான் எனக்கு வானியல் தொலைநோக்கியோட உருப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுக்கும் இருக்கிற தொலைவு தான் எனக்கு பீட்டா. எனக்கு இந்த லென்ஸுக்கும் இதுக்கும் இருக்கிற தொலைவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்பா. ஸோ இந்த ஆல்பாவுக்கும் இந்த பீட்டாவுக்கும் இடப்பட்ட இந்த தொலைவுக்குள்ளதான் எனக்கு என்ன உருவாகுதுன்னு பார்த்தோம்னா அந்த லென்ஸோட அதாவது அந்த பொருளோட உருப்பெருக்கம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வேற ஒன்றும் இல்லைப்பா. ஸோ உருப்பெருக்கத்தை வந்துட்டு எம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த பக்கம் இடம் இருக்கா? இல்லை. ஸோ உருப்பெருக்கம் அப்படிங்கிறத எம்னு சொல்லுவோம். அப்போ எம் ஈக்குவல் டு பீட்டா பை ஆல்பா. பீட்டாவோட வேல்யூ என்ன? எஃப்இ. கரெக்டா? அப்போ ஹெச் இன்ட்டு எஃப்இ, ஹெச் டிவைடட் பை எஃப்இ டிவைடட் பை ஆல்பாவோட வேல்யூ என்ன? ஹெச் பை எஃப் ஆல்பா. கரெக்டா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹெச்சும் கேன்சல் ஆயிருமா? ஹெச்சும் கேன்சல் ஆயிருச்சுன்னா எஃப்இ பை எஃப் நாட். ஸோ எஃப் நாட் பை எஃப்இன்னு கிடைக்கும். இதுதான் வந்துட்டு உருப்பெருக்கம். உருப்பெருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு இந்த பொருளுரு லென்ஸுக்கும் கண்ணுரு லென்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த தூரம் இருக்கா, எனக்கு ஈரில்லாத தொலைவில் இருந்து வந்த பொருள் வந்துட்டு உருவாக்கிய அந்த பிம்பம், அந்த பிம்பத்துக்கும் என்னோட கண்ணுரு லென்ஸ்ல நான் பார்க்கக்கூடிய அந்த பிம்பத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் தான் எனக்கு உருப்பெருக்கம். அப்படின்றப்போ எனக்கு ஈரில்லாத தொலைவில் இருந்து வந்த அந்த அந்த பொருளோட பிம்பம் எப்படி இருந்துச்சுன்னா ஆல்பாவா இருந்துச்சு. அப்ப எனக்கு இது ஈக்குவல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பீட்டா பை ஆல்பா. ஸோ இந்த அதாவது உருப்பெருக்கப்பட்ட இமேஜுக்கும் உருப்பெருக்கம் அடையாத இமேஜுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் தான் எவ்வளவு உருப்பெருக்கம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். இப்போ எனக்கு உருப்பெருக்கம்ங்கிறது எம், பீட்டாவோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஹெச் இன்ட்டு எஃப்இ. அப்போ ஹெச் பை எஃப்இ. அதுவே வந்துட்டு பீட்டாவோட வேல்யூ ஆல்பாவோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா ஹெச் பை, இதுவுமே தெரியலையேப்பா கொஞ்சம். ஓகே, கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பீட்டாங்கிறது எஃப்இ பை ஹெச், இல்லை ஹெச் பை எஃப்இ. இன்னும் இந்த
h by fe, இது வந்துட்டு h by f நாட். ஸோ இந்த ஹெச்சும் கேன்சல் ஆயிரும். எனக்கு m ஈக்குவல் டு fe by f நாட்டா வந்துட்டு கிடைக்கும். இல்லை வந்துட்டு இதை நம்ம வந்துட்டு f நாட் by feன்னு எழுதிக்கலாம். வேறு ஒன்றுமே கிடையாதுப்பா. ஸோ இதுதான் உருப்பெருக்கம். வானியல் தொலைநோக்கிங்கிறது எனக்கு வானில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்துட்டு பார்க்கறதுக்கு பயன்படுது. ஆக்சுவலாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த பிம்பமானது ஒரு தலைகீழ் பிம்பம். ஏன் அப்படின்னா எனக்கு பொருளூர் லென்ஸ், கண்ணூர் லென்ஸ்னு வானியல் தொலைநோக்கியில் 2 இருக்கு. பொருளூர் லென்ஸோட வேலை எனக்கு வரக்கூடிய அந்த ஒளிக்கதிர், அது அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த பிம்பத்தோட அந்த ஒளி அலைகளை வந்துட்டு கரெக்டாக எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குவிய புள்ளியில ஒரு நேர் பிம்பமா குவிக்க வைக்கும். இந்த குவிஞ்சிருக்கிற நேர் பிம்பத்தை கண்ணூர் லென்ஸ் என்ன பண்ணும்னா ஒரு உருப்பெருக்கம் செஞ்சு தலைகீழ் பிம்பமா காட்டும். அந்த உருப்பெருக்கம் எப்படி இருக்கும்னா அந்த அங்கிருந்து வந்துச்சு இல்லையா, அதாவது இப்போ என்னோட கண்ணு பார்க்கக்கூடிய அந்த பிம்பத்துக்கும் அங்கிருந்து வந்த பிம்பத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த விகிதம். நான் பார்க்குற பிம்பம் என்னன்னு பார்த்தோம்னா பீட்டா, அங்கிருந்து வந்த பிம்பம் என்னன்னு பார்த்தோம்னா ஆல்பா. ஸோ பீட்டாக்கும் ஆல்பாவுக்கும் இடையில இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் தான் உருப்பெருக்கம். கிளியரா? ஸோ அதுபடி நம்ம பார்க்கும்போது பீட்டாவோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா h by fe. அதுவே ஆல்பாவோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா h by f நாட். ஹெச்சும் கேன்சல் ஆயிடுச்சு. fe by f நாட் அப்படிங்கிறது தான் உருப்பெருக்கம். ஓகேயா? அவ்வளோதான்ப்பா. இதுல நீளம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா எனக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன்னா அதுதான் வந்துட்டு தோராய நீளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நீளத்தையும் ஆட் பண்ணிட்டேன்னா இந்த மொத்த நீளம், இந்த மொத்த நீளங்கிறது இதையும் ஆட் பண்ணா எனக்கு கிடைச்சிருமா, அதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மாலஸ் விதி. ஓகே, மாலஸோட விதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இதுவுமே வந்துட்டு இந்த தளவிளைவு அடையாத ஒளியை வந்துட்டு தளவிளைவு அடைகிற ஒளியா மாத்துறதுக்கான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான் மாலஸோட இந்த விளைவுமே. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த தளவிளைவு அடையாத ஒளி. இதை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தளவிளைவு ஆக்கி அப்படிங்கிறது வந்துட்டு இங்க போலரைடு ஷீட்டா இருக்கும். ஸோ இந்த போலரைடு ஷீட் வழியா தளவிளைவே அடையாத ஒளி அனுப்புறாங்க. எனக்கு போலரைடு ஷீட்டோட வரிகள்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது இங்கிருந்து போகும்போது எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு தளவிளைவு அடைஞ்ச ஒரு ஒளியா வந்துட்டு போகுது. கரெக்டா? ஸோ இது இந்த மாதிரி போகும்போது நம்ம தளவிளைவு ஆய்வி அப்படிங்கிறத வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இது எதுக்கு அப்படின்னா நிஜமாவே அதுல இருக்கிற எல்லா கதிர்களுமே தளவிளைவு அடைஞ்சிருச்சா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தளவிளைவு ஆய்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல போகும்போது இந்த தளவிளைவு ஆய்வியை என்ன பண்றோம்னா ஒரு குறிப்பிட்ட கோணத்துல நம்ம திருப்பி வைக்கிறோம். அப்படி திருப்பி வைக்கும்போது எனக்கு என்ன இப்போ இப்படி இருக்கு, தளவிளைவு அடைஞ்ச கதிர்கள் இப்படி இருக்குன்னா தளவிளைவாக்கி இப்படி இருக்கு அப்படின்ற பட்சத்துல, அதாவது அதோட லைன்ஸ் இப்படி இருந்துச்சு அப்படின்னா தளவிளைவு அடையாத கதிர்கள் எல்லாமே பிளாக் ஆகி நின்றும். ஸோ தளவிளைவு அடைஞ்ச கதிர்கள் மட்டும்தான் வரும். இதோட கோணத்துக்கு ஏத்த மாதிரியான கதிர்கள் தான் வெளியில வரும் அப்படிங்கிறதும் அதை தாண்டி இந்த மாலஸ் விதி என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா ஒளியோட செறிவை சொல்லும். ஸோ இதோட கோணத்தை நம்ம ஒரு பக்கமா இப்படி திருப்பி வச்சுட்டோம்னா சப்போஸ் இங்க பாருங்களேன், இங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு வரக்கூடிய கதிரானது இந்த மாதிரி இருக்கு, ஆனா தளவிளைவு ஆய்வு இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தோம்னா ஒளியோட செறிவு கம்மியா இருக்கும். இது ரெண்டும் சேமா இருக்கும்போது எனக்கு ஒளியோட செறிவு வந்துட்டு எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் மாலஸோட விதி. ஸோ மாலஸ் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அந்த ஐ அப்படிங்கிறது ஒளியோட செறிவுங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்குமா, ஐ நாட் காஸ் தீட்டாக்கு வந்துட்டு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இங்க எப்படி இங்க ஐ நாட் காஸ் தீட்டா வந்துச்சு அப்படின்னா இந்த தளவிளைவு அடையாத ஒளியை தளவிளைவு ஆகில போடுறோம், அது அடைஞ்ச ஒளியா வருது, அதை நம்ம தளவிளைவு ஆய்வில வச்சு கண்டுபிடிக்க போறோம்னா இந்த தளவிளைவு ஆய்வியை நம்ம ஒரு கோணத்துக்கு திருப்பும் போது எனக்கு என்ன ஆகும்னா 2 கூறுகள் கிடைக்கும். சைன் தீட்டா அது ஒரு கோணத்துல திருப்பணும்னா எனக்கு வந்துட்டு இங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆங்கிள் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. கரெக்டா? ஒய் எக்ஸுங்கிறது, அதாவது ஒரு ஆங்கிள் ப்ரொடியூஸ் ஆகும்போது நமக்கு நல்லாவே தெரியும் செங்குத்து கூரை காஸ் தீட்டானும் கிடைமட்ட கூரை சைன் தீட்டான்னு சொல்லுவோம். எனக்கு இங்க சைன் தீட்டா அப்படிங்கிறது கிடைமட்ட கூறா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம், காஸ் தீட்டாவை தான் எடுத்துப்போம். ஸோ காஸ் தீட்டாவை கன்சிடர் பண்ணும்போது எனக்கு ஐங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கேப் இருக்கா, இருக்கு. ஸோ ஐங்கிறது எப்படி இருக்குமா, ஐ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு காஸ் தீட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல உள்ள ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும்போது எனக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம், அதாவது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஐ ஈக்குவல் டு ஐ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எனக்கு ஏ காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எடுக்கும்போது நம்ம கே அப்படிங்கிற ஒரு சிம்பிளை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். கரெக்டா?
KA ஸ்கொயரு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த கேங்கிற I0ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒளியோட செறிவு இருக்கா, அந்த I0ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா KA ஸ்கொயர்னு சொல்றாங்க. அப்ப இந்த A ஸ்கொயருக்கு பதிலா I0 காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிக்கிட்டாங்க. வேற ஒண்ணுமே இல்லப்பா, காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா இங்க ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஸோ அவ்வளோதான். இந்த காஸ் தீட்டா எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, நமக்கு தலைவிளைவு அடையாத ஒளியை ஒரு தலைவிளைவு ஆக்கியில் கொடுக்குறோம். தலைவிளைவு ஆக்கி என்ன பண்ணோம்னா, தலைவிளைவு அடைஞ்ச ஒரு ஒளியாக மாற்றும். அதை நம்ம தலைவிளைவு ஆய்வியை வச்சு கரெக்டாக சரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒளியோட செறிவை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கதிர்கள் எல்லாமே வந்துட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த தலைவிளைவு ஆய்வியை ஒரு கோணத்தில் ஒரு ஆங்கிளில் திருப்பி வைக்கும்போது எனக்கு அந்தோட ஆங்கிளுக்கு சரிசமமான கதிர்கள் போச்சுன்னா எனக்கு அந்த இடத்துல ஒளியோட செறிவு அதிகமா இருக்கும். அதுக்கு சரிசமமான கதிர்கள் போகல அப்படின்னா எனக்கு ஒளியோட செறிவு வந்துட்டு கம்மியா இருக்கும். அப்ப மாலஸ் விதி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒளியோட செறிவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எதுக்காக பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, இங்க எப்படி வந்துட்டு நான் காஸ் இங்கேயும் ஸ்கொயர் தான்ப்பா வரும். ஸோ இங்க ஏன் நான் காஸ் ஸ்கொயர் தீட்டா போட்டேன் அப்படின்னா, நமக்கு ஒளி செறிவு அப்படிங்கிறது வந்துட்டு அதோட ஆம்பிளிடியூடோட ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதாவது I டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு A ஸ்கொயர்னு தெரியும். கரெக்டா? ஸோ அது அந்த ஒரு கான்செப்ட், அதாவது ஒளியோட செறிவுங்கிறது எனக்கு இந்த இன்டென்சிட்டியோட ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறப்போ இங்க எனக்கு ஒளியோட செறிவா கிடைச்சது என்னன்னு பார்த்தோம்னா காஸ் தீட்டா. ஏன்னா நான் சைன் தீட்டாவை கன்சிடர் பண்ண மாட்டேன். அப்ப காஸ் தீட்டாவை நான் எப்படி எடுத்துக்கலாம், ஸ்கொயர்ல எடுத்துக்கலாம். ஸோ I0ங்கிறது எனக்கு அந்த தலைவிளைவு ஆக்கியில இருந்து கிடைச்ச ஒளியோட செறிவு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக KA ஸ்கொயர், அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன்னா I0 யூஸ் பண்ண போறேன். இங்க பாருங்க, I0 இருக்கா, தலைவிளைவு அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு எனக்கு கிடைச்ச ஒளியோட செறிவு என்னன்னு பார்த்தோம்னா I0. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, KA ஸ்கொயருக்கு பதிலாக கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக I0 ரீப்ளேஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தாச்சு. கிளியராப்பா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? மேபி உங்களுக்கு மாலஸ் விதிங்கிறது ஒண்ணுமே கிடையாது, ஒளியோட செறிவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். அதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த தலைவிளைவு ஆய்வின்னு ஒன்று இருக்கும், அதை வந்துட்டு குறிப்பிட்ட ஆங்கிளில் மாற்றும் போது எனக்கு வந்துட்டு இந்த ஆங்கிளுக்கு ஏற்கிற மாதிரி இருக்கிற அந்த கதிர்கள் மட்டும்தான் வெளில வரும். ஸோ அதை வச்சு நம்ம ஒளியோட செறிவை கண்டுபிடிச்சிடலாம். அதை நம்ம ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் திருப்பும் போது எனக்கு 2 கூறுகள் கிடைக்கும், சைன் தீட்டானும் காஸ் தீட்டானும் 2 கூறுகள் கிடைக்கும். ஸோ சைன் தீட்டாவை நம்ம எப்பவுமே பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டோம், காஸ் தீட்டாவை எடுத்துப்போம். ஸோ காஸ் தீட்டாங்கிறது தான் எனக்கு இந்த தலைவிளைவு ஆய்வு மூலமா கிடைச்ச ஒளியோட செறிவு. கரெக்டா? ஸோ எனக்கு ஒளியோட செறிவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட ஆம்பிளிடியூட், அதாவது அதோட அந்த ஹைட் இருக்கு இல்லையா, அதுகளை பொறுத்து எனக்கு ஸ்கொயர்ல இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நான் காஸ் தீட்டாவை ஸ்கொயர்ல எடுத்து அதாவது எனக்கு ஸ்கொயர்ல எடுக்கும் போது எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு பார்த்தோம்னா, எனக்கு நார்மலா இருந்த ஒளியோட செறிவு எனக்கு காஸ் தீட்டாவோட ஸ்கொயருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருந்துச்சு. ஸோ அதை எடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கே அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வந்தோம். இந்த கேங்கிறது வந்துட்டு எனக்கு முன்னாடியே கிடைச்ச நார்மலா எனக்கு தலைவிளைவு அடைஞ்ச கிடைச்ச ஒளியோட செறிவு அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த KA ஸ்கொயருக்கு பதிலாக I0 காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணோம். அவ்வளோதான் பண்ணோம், வேற ஒண்ணுமே பண்ணல. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமாக கேட்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வேற ஒரு யூனிட்ல வரலாம். என்ன யூனிட் எடுக்கலாம் அப்படிங்கிறது நீங்களே கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். நிறையா டைம் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு வீடியோ வந்துட்டு நான் பாஸ் பண்ணி வைக்கிற மாதிரி தோண்டி இருக்கும். சீரியஸாக ஒரே ஒரு ரீசன் சொல்லணும்னு நினைக்கல, பிகாஸ் ஐ ஹேவ் அ பேபி. ஸோ சீரியஸான பேபி அவங்க. ஸோ அதனால வந்துட்டு சாரி, நான் இனிமேல் அந்த மாதிரி பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணிக்கிறேன். ஓகே? ஸோ நான் அந்த தாட் ப்ராசஸில் இருக்கும்போது சில விஷயங்களை உங்களுக்கு அந்த இதில் வந்துட்டு சொல்றதுக்கு நான் மறந்துருப்பேன். ஸோ அதுக்குமே சாரி. இனிமேல் கண்டிப்பாக அது ஷியராக நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன்.